ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயினா அவங்க அப்பா அப்புறம் அந்த ப்ரொடியூசர் இவங்க எல்லாருமே ஒரு இன்வெஸ்டரை மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட எங்களோட ஸ்டேடியமுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டால் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசாமல் ஒரு ஷாப்பிங் மாலை வந்து கட்டி விட்டுருங்க, நல்ல பெனிஃபிட் வரும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சோகமாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இந்த பாக்ஸிங்கை பற்றி எதுவுமே தரல, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அப்படியே இந்த சைடு யான்லியவும் குண்டாக்காவையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேர் வந்து பிளான் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறா. ஹீரோவை மறக்கணும் அப்படின்னா நம்ம பேசாமல் ப்ரொடியூசரை வந்து கோர்த்து விட்ருவோமா அப்படின்னு. இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீயே அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, உன்னை போய் நான் தப்பாக நினச்சிட்டேனே அப்படி இப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோயினை அவங்க அப்பா ப்ரொடியூசரையும் திரும்ப காட்டுறாங்க. ஒரு லேடியோட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸிங்க்கு எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஸோ நம்ம எல்லோரும் பாக்ஸிங்கை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த சைடை அந்த பிஏ அப்புறம் மாயாக்கா 2 பேத்தையும் காட்டுறாங்க. எதுக்கு நீ என்னை பிரேக்கப் பண்ணுறேன்லாம் சொல்லிகிட்டு இருக்க, அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னு. நான் தான் உங்ககிட்ட காரணத்தை சொன்னேன்ல, ஹீரோயின் வந்து உன்னை பார்த்தா ரொம்பவே ஹர்ட் ஆவா, ஸோ அதனால் வேண்டாமே அப்படின்னு. பிஏ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்ல வந்துட்டுருக்கான். இங்கே பாரு, இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சொல்லு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க 2 பேரும் அவங்கவுங்க லைஃப்பை நியூவாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே, என்னோடய தங்கச்சி வந்துட்டு இந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்து நியூ லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் பிரேக்கப் அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. இவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறதா சொல்லியிருந்திருப்பாங்கல்ல ஒரு லேடி, அவங்க ஹீரோவை வந்து மீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவன் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, உங்கள் அம்மா எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நன்றி கடனாக நான் உனக்கு பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு. சரி, அவள் எப்படி இருக்கா, அவள் நல்லா இருக்காளா? ஆஹா, வழக்கத்துக்கு மாறா அவன் மூஞ்சில் ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது, என்ன என்ன அப்படின்ட்டு அவங்க கலாய்க்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த இன்வெஸ்டர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவரும் வந்து கேட்குறாரு, எதுக்காக நீ இந்த கம்பெனிக்குள்ளே வந்து நிறைய ஷேரெல்லாம் வாங்கின, என்ன தான் பண்ண போகிற, அதை மட்டும் சொல்லு, நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத அடுத்து யோசிக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக சொல்லிகிட்டு இருக்கான். இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த மெம்பராக என்னோட அப்பாவும் இருந்தார், ஆனால் அவரோட ஷேர் எல்லாத்தையுமே பிடுங்கி எங்கள் அப்பாவை ரொம்பவே கடனாளியாக ஆக்கினா இந்த சேர்மனை. ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் நான் இந்த கம்பெனிக்குள்ளே வந்தேன். ஆனால் இந்த கம்பெனியை அழிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அவனை இங்கேருந்து நான் அமுச்சு விட்டுட்டு இந்த கம்பெனியை நல்லபடியாக ரன் பண்ணணும், ஸோ அதுதான் என்னோடய மைண்ட் செட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, இந்த பதில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது, பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் கட் பண்ணிவிட்டு போயிடுறாரு. என்னடா இவர் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு. அதெல்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னலுக்கு வெளியே யாரோ நிற்கிற மாதிரியே தெரியுது. ஸோ பிஏ பார்த்தீங்கன்னா டே அங்கே பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயின் தான் தட்டிகிட்டு இருக்கா, டே கதவை திறங்கடா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கதவை திறக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கிட்டே போய் நின்றுட்டுருக்கான், திறக்கவா அப்படின்னு லாஸ்ட்டாக திறந்தே விட்டுட்டான். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே வந்துட்டுருக்கா. நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, என்னோடய பொருட்கள் எல்லாத்தையுமே நீ எனக்கு சென்ட் பண்ணி விட்டில, அதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் மிஸ் ஆகுது, அதனால தான் நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு போக, ஏன் இல்லை அந்த பொருள் என்னென்னு நானே தேடி லாயிட்ட கொடுத்து விட்றேன், நீ ஒன்றும் இங்கே இருக்க வேணாம் கிளம்பு அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நீ என் மேலே கோபமாக இருக்க, அந்த கோபமும் நியாயமானது தான், அதனாலலாம் என்னால் விட்டு போக முடியாதுப்பா, நான் வந்துட்டு திரும்ப வந்துகிட்டே இருப்பேன், உன்னை அடையிற வரைக்கும் நான் வருவேண்டா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பாக தான் வருது, இவளை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரிலையே அப்படின்னு. அப்படியே மறுநாள் ஆகுது. இன்றைக்கி தான் அந்த முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அதாவது ஹீரோ வந்து ஒரே ஒரு சைன் போட்டான் அப்படின்னா அவன் இந்த கம்பெனியை விட்டு மொத்தமாக வெளியே போயிடுவான். சேர்மன் வந்து இந்த ஹோல் கம்பெனியுமே டேக் ஓவர் பண்ணிடுவார். ஸோ பயங்கரமாக வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்களா. அப்போ நம்ம பிஏ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஒரு சைன் போடுறது தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமா, எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே கூப்பிட்டு வச்சுட்ருக்கான் அவன், ஓ நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வரான், வாப்பா இங்கே வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா மதிக்கவே இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா அந்த சோபாவில் வந்து உட்கார இந்த சேர்மன் வந்து சொல்கிறாரு, வந்து ஒழுங்காக சைனை போட்டுட்டு கிளம்பிட்டே இரு, இன்னி 3 நிமிஷம் இருக்குல்ல, நீ மூடிட்டு இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறான்.
3 நிமிஷத்தில் என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு இவன் ரொம்பவே தெனாவட்டா போய் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக 3 நிமிஷமும் முடிய போகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். இந்த டாக்குமெண்ட்டில் சைன் மட்டும் பண்ணிடுங்க, எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சேர்மன் கிட்டேயும் நம்ம ஹீரோட்டையும் ஃபைல்லாம் கொடுக்குறாங்க. சேர்மன் பார்த்தீங்கன்னா சைன் போட்டுறான். ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிஏவும் ஒரு மாதிரி கஷ்டத்தோடு தான் பேனாலாம் எடுத்து கொடுக்குறான். ஸோ அந்த பேனா மூடியை வந்து கழட்டி கரெக்டாக சைன் போட போகும்போது ஹீரோட ஃபோனுக்கு டிங்குன்னு ஒரு மெசேஜ் வருது. ஸோ அந்த இன்வெஸ்டர் இருக்கார்ல, அவர் தான் உனக்கு எல்லா அமௌண்ட்டுமே நான் சென்ட் பண்ணிட்டேன், நல்லபடியாக பண்ண அப்படின்னு. இதை ஹீரோ பார்த்துட்டு பேனாவை மூடி வச்சிட்றான். எனக்கு ஒன்றுமே புரியல, இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, சைனு போட அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரம் வாயை முடிட்டு இருவேண்டா அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். இப்போது நான் என்னோடய ஷேரெல்லாம் விற்றுட்டேன். ஸோ என்னோடய ஷேர் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அப்படின்றனால தானே என்ன இந்த போஸ்டிங்லேருந்து தூக்குனீங்க. இப்போது இந்த கம்பெனி அக்கௌண்ட்டில் நான் கிட்டத்தட்ட 40 மில்லியன் அமௌண்ட் வந்துட்டு கிரெடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே என்னோடய அமௌண்ட்டு. இப்போது என்னோடய ஷேர் தான் ரொம்ப ஹைக்கில் இருக்குது. இப்போ யார் இந்த கம்பெனியோட சேர்மனு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ சேர்மனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. இவன் இந்த மாதிரி மூவ் பண்ணுவான்னு அவன் எதிரும் பார்க்கல. இந்த மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நடுவில் நம்ம ஹீரோயினும் மாயாக்காவும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் இந்த கம்பெனி என்னோடய கம்பெனி ஃபுல்லாமே நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாகிடுது. வருங்கால சேர்மன் வாழ்க வாழ்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் ஹீரோனை பார்க்குறாங்க. நீங்கள் தானே அந்த மாஸ்க் போட்ட பாக்ஸரு, நீங்கள் தானே ஹீரோவை லவ் பண்ணீங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா ஆல்ரெடி இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு அப்படியே போயிட்டுருக்கு. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாயிட்ருக்கானா. அப்படி கிட்ட வந்து ஒன்று யார் இங்கெல்லாம் வர சொன்னா, என்னோட பேரை யூஸ் பண்ணி நீ அப்படியே பெரிய செலிப்ரிட்டியாக மாறிடலான்னு நினச்சிட்டு இருக்கியா. இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்த என்னோடய லாயரை வச்சு உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, அப்புறம் ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஹார்ஷாக பேசிவிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கா ரொம்ப கஷ்டமாயிடுது. கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வந்துட்டுருக்கு. ஸோ இவனும் அப்படியே லிஃப்ட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கான். ரொம்ப பதட்டமாக நின்றுட்டுருக்கான் போல். ஸோ பின்னாடியே பேயும் வந்துட்டுருக்கான். ஐயோ என்னால் முடியலடா, என்னால் முடியலை அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா இருக்கிற கடுப்பில் அப்படியே லிஃப்ட்டை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ பிஏ வந்து கேட்குறான், எல்லாமே தான் முடிஞ்சிருச்சுலடா, அப்புறம் ஏன்டா ஹீரோனை ரொம்ப ஹர்ட் பண்ணுற, அவளை நீ அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே. இப்போதாண்டா எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த சேர்மன் வந்து ரொம்பவே மோசமான ஒரு ஆள். அவன் இந்த விஷயங்களை இப்படியே விட்டுருவான்னு நினைக்கிறியா. கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்க வருவான். இந்த டைம் நான் ஹீரோன் கூட இருந்தானா அவளுக்கு தான் ரொம்பவே ஆபத்து. அவளை பாதுகாக்கணும் அப்படின்னா அவளை விட்டு நான் ரொம்ப தூரமாக இருக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு. அப்புறம் உன் ஆள் இருக்காளே, அவளையும் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோ. அவனுக்கு மட்டும் மாயாவை பற்றி தெரிஞ்சிச்சு அடுத்த ஆப்பு உன் ஆளுக்கு தான் அப்படின்ட்டு பயமுறுத்தி விட்டு போயிடுறான். என்னடா சொல்கிறான்னு அதை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்ட்டு பிஏ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கதறிட்டு இருக்கான். இந்த சைடை நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமாக அந்த பேக்கில் போட்டு அப்படியே பஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா யான்லி அக்கா வந்துட்டுருக்காங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க, நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன், நீ நான் ப்ரொடியூசர் 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக சாப்பிட்லாமா அப்படின்னு. இல்லை எனக்கு மைண்ட் செட் இல்லை, நீங்கள் 2 பேரும் போங்க. என்ன இப்படி சொல்லிட்டேன், நான் அப்ராட் போயிட்டேன் அப்படின்னா உங்களெல்லாம் மீட் பண்ண முடியாதுல்ல. ஸோ என்னோடய கடைசி ஆசை இதுதான், என் கூட வாயேன் அப்படின்னு. ஹீரோனுக்கும் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ பிஏவும் ப்ரொடியூசரும் ஹீரோனும் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. யான்லி பார்த்திங்கன்னா கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா, கொஞ்சம் லேட் ஆச்சுப்பா, இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு அங்கே வந்துடுறேன், நீங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. இந்த விஷயத்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது அவன் பார்த்திங்கன்னா சிரிக்கிறான். இல்லை யாழ்னி வரமாட்டா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறா அப்படின்னு. ஓ அப்படியா, எனக்கும் பசிக்கலாம், நம்ம இங்கேருந்து போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்காந்துட்டு இருக்க மாதிரி இவளுக்கு தெரியுதா. ஸோ அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது இதை ப்ரொடியூசர் பார்க்குறான். வா நம்ம இங்கேருந்து போகலாம். இல்லை என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட பாஸ் தானே, நான் போயிட்டு ஒரு குட் மார்னிங்காவது சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு போக வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு தடுக்கிறான். அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அப்படியே வெளியே இருந்து தெரியாமல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். இதை ஹீரோயின் பார்த்துட்றா, நேராக போய் மிரட்டிகிட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஹீரோவை நீ தெரியாமல் ஃபோட்டோலாம் எடுப்பேன், ஒழுங்காக அந்த மெமரி கார்டெல்லாம் கூடு அப்படின்னு. இந்த சத்தம் கேட்டு ஹீரோவும் வெளியே வந்துடுறானா, என்ன நடக்குது அப்படின்னு. இவளும் சொல்லிகிட்டு இருக்கா, தெரியாமல் உன்னை ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், நீ தாராளமாக ஃபோட்டோஸை ஆன்லைனில் அப்லோட் பண்ண, இன்னும் ஃபோட்டோஸ் வேணா கூட எடுத்துக்க அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கு. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, எங்கள் 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுத்தா அப்படின்னு.
ஹீரோயின் அப்படியே முழிக்கிறா, யாரா அவ அப்படின்னு. ஆ நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா மனசே உடஞ்சிருது, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இன்னி ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது, அது நாளைக்கு பார்த்து முடிச்சிடலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து என்ன ட்ராமாஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.